மொபைல் போன்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் கண்டென்ட்டை லாக் ஸ்கிரீன்ல எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வருது, அப்போ வந்து ஸ்கிரீன் லாக்ல இருக்கு அப்படின்னா அப்ப அந்த லாக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரப்ப அதோட கண்டென்ட் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. 1 நோட்டிபிகேஷன் 2 நோட்டிபிகேஷன் அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் ஆகும். இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டை எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஹைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்து மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். பட் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மென்ஷன் ஆகும். 1 நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மென்ஷன் ஆகும். மற்றபடி அது என்ன மெசேஜ் அப்படின்றது வந்து தெரியாது. உங்களோட ஃபோனை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளார போனதுக்கப்புறம் தான் அது என்ன மெசேஜ் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஹைட் வந்து ஆகிடும். அதனால நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்குறப்ப 1 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதா மென்ஷன் ஆகும். இல்லை எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோ அதற்கான அந்த நம்பர் மட்டும்தான் அங்கே மென்ஷன் ஆகும். நீங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் மாடலில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.